வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அவர்களிடம் பல கேள்விகள் வைக்கப்பட்டது. அதுல குறிப்பா சாட்டை துரைமுருகனை பத்தியும், அக்கா காளியம்மாள் அதிமுகவுல போய் சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா? அதை பத்தியும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு தரமான பதில்களை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தி இந்த காணொலியில சுருக்கமா பார்ப்போம். ஆரம்பத்துல முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா, காரைக்குடியில அந்த இஸ்லாமிய ஜமாத் அமைப்பு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. கூட்டம் போட்டு அண்ணன் சீமான் அவர்களை வரவழைத்து, அவர்களுடைய கோரிக்கைகளை அவங்க சீமான் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்குது. நாங்க இப்போ ஒரு 50, 55 ஆண்டு காலமாட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கே மாறி மாறி ஓட்ட போட்டு ஒரு புரோஜனம் இல்லை. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், உங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்று தந்துரும் அப்படின்னு சொல்லி வாக்குகளை அவங்க வாங்கிட்டு தான் போறாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நமக்கு எங்களுக்கான உரிமைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க குமுறி இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கருத்துக்களை அங்க முன் வச்சு அண்ணன் சீமான் அவர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு சீமான் அண்ணன் அவர்கள் தரமா சரியான பதில்களை கொடுத்திருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இப்போ சீமான் அவர்கள் வாழ்க அப்படின்னு ஜாலரா போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதிகமா நான் கொடுக்க போறதும் கிடையாது. மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதிகமா குறைச்சி கொடுக்க போறது கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இங்க எண்ணி கொடுக்கப்படும். யார் யார் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு எண்ணி கொடுக்கப்படும், அளந்து கொடுக்கப்படும். அள்ளி கொடுக்கப்படாது, அளந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இங்க யாரும் சிறுபான்மையினர் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான், நாம் எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அந்த கருத்துக்களை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கான உரிமைகளை பெற்று தரும், உங்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் தரமான கேள்விகள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களும் கேட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு தரமா பதில் கொடுத்தாங்க. என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டது, ஆரம்பத்துல என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டதுன்னா, அக்கா காளியம்மாள் இங்க போயிருக்கிறாங்களா, அதிமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்களா, அதை பத்தி கேட்டாங்க. அதற்கு சீமான் அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அது தங்கச்சி காளியம்மாள் அவர்களுடைய விருப்பம், நாங்க யாரையும் போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடலை அப்படின்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர் விடலை, மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியில அவங்க ஒரு பெரிய இடத்துல இருந்தாங்களே, அவங்க ஒரு நட்சத்திரமா இருந்தாங்களே, அவங்க போனதுனால உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்புனாங்க. சீமான் அதற்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது கட்சியில அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது, நாம் தமிழர் கட்சியில கடைசியில அவர்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்னா, என்ன வளர விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சதாகவும், அதாவது கட்சிக்குள்ள ஒரு சில பேரை கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் இங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில அப்படி சுற்றி திரிந்ததாகவும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இது கட்சிக்கு நல்லதில்ல. கட்சி வளர்ந்தாதான் நாம வளர முடியும். கட்சி வளராம நான் வளரலன்னு சொன்னாக்கி அது எப்படி பண்ண முடியும்? கட்சி வளராமன்னா அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் ஒரு சீட்டு கூட கிடைக்கல, சட்டமன்றத்துக்குள்ள போகல, அதை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி கட்சி வளர்ச்சியை நோக்கிட்டு தான் போயிட்டு இருக்குது. அண்ணன் சொன்ன கருத்து வேற. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கல, அந்த கருத்தை வச்சு அண்ணன் முன் வைக்கிறாரு. அந்த விதத்துல ஒரு சில மனக்கசப்பு சலசலப்பு ஏற்பட்டு தங்கச்சி காளியம்மாள் அவர்கள் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. தங்கச்சி வெளியே போய் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான். மேலும் ஒரு கருத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. 2010 அதிமுகவுல நாம் பயணிச்சிருக்கிறதாட்டு தங்கச்சி காளியம்மாள் அவர்களே சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தை நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். அதை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதனால காளியம்மாளே அவர்களே சொல்லியிருந்தாங்க, எனக்கு இது புதுசுல, நான் இப்போ போய் சேர்ந்திருக்குது அதிமுகவுல 2010 நான் அங்கதான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் சீமான் அண்ணன் அவர்கள் இங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான், தங்கச்சி காளியம்மாள் வாழ்த்துக்கள், தங்கச்சி காளியம்மாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டார் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை வைத்து புலந்து கட்டிட்டு இருக்கிறாரு, இதை நீங்க கண்டுக்க மாட்டீங்களா, நீங்க இதை சத்தம் போட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினாப்ல. அதற்கு சீமான் அண்ணன் தரமான பதில் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது எங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, நீங்க எங்களை வாங்க போங்கன்னு சொன்னா நாங்களும் பதிலுக்கு உங்களை வாங்க போங்கன்னு சொல்லுவோம், சரியா?
மாறாக நீங்க எங்கள வாடா போடான்னு சொன்னா எங்களிடத்திலும் இருந்து அதே வார்த்தை தான் உங்களுக்கு திரும்ப வரும். வாடா போடான்னு தான் நாங்களும் சொல்லுவோம். சரியா? தமிழ் தேசியம் அப்படின்னா சோழனா பைய தோல்ல தொங்க போட்டுக்கிட்டு அடிச்சா குனிஞ்சு பட்டுக்கிடக்கூடிய தமிழ் தேசம் கிடையாது இது. நீங்க என்ன கொடுக்கிற உங்களுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் பதில் எங்களுடைய வாயிலிருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால அதாவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் வேட்பாளர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பத்தி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய அந்த தற்குறிகள் அணில் குஞ்சானுகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து தப்பு தப்பா கருத்துக்களை பதிவிடுவதும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வந்து பேசுறாங்க இல்லையா, அப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க என்ன சும்மா இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. சாட்டை பேசுன சரிதான். நீ வா போனா நானும் வா போவேன், நீங்க வாங்க போங்கன்னா நாங்களும் வாங்க போங்கன்போம். நீ வித்தியாசமா தேவையில்லாம கேவலமா பேசுனா அதுதான் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா அண்ணன் சீமன் அவர்கள் சொல்லிட்டாப்ல. ஏற்கனவே சாட்டை வந்து சும்மாவே ஜல் ஜல்னு குதிப்பாரு. இப்ப சலங்கை வேற கட்டி விட்ட மாதிரி ஆகி போச்சு. இனி கேட்கவே வேண்டாம், வச்சு இன்னும் வறுத்து எடுப்பாப்ல. அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவா சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து தனிப்பட்ட ஒருவரால இங்க இயங்கல, ஒட்டுமொத்த தம்பிகளும் ஒன்று கூடி இது ஒரு குடும்பம். இங்க வந்து என்னை வந்து சீமான் ஆகிய நான் என்னை வந்து யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அண்ணன் சொல்லுவாங்க. என்னை வந்து யாராவது தலைவன் சொல்லி நீங்க கூப்பிட்டுறத பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாப்புல, என்னை வந்து அண்ணன் சொல்லுவாங்க, சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுவாங்க, மாமா தாய் மாமன் சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லி எங்களை வந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான். மாமன் மச்சான், அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, சித்தப்பா மாமன், இப்படி ஒரு உறவுகள்ல ஒரு குடும்பமா தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, எனக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா கூட என்னுடைய கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியை வழி நடத்துவதற்கு எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறாங்க. என் தங்கச்சி இருக்கிறாங்க, என் தம்பிமார் இருக்கிறாங்க. அவங்க வழி நடத்தி செல்வாங்க. அதனால காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியே போனதுனால கட்சிக்கு வந்து பின்னடைவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவான கருத்தை வந்து அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் சொல்லி முடிச்சாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இனி அடுத்தால வந்து பிரச்சாரத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் தேர்தல் வரும். அடுத்த மாசம் தேர்தல் அறிவிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்ட்டு. இனி அடுத்த நேரா தேர்தல் பிரச்சாரம் தான். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.